ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏசி யூனிட்ஸில் கேஸ் லீக் எதனால் ஆகுது, எப்படி ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஏசியில் இருக்க கேஸு பற்றி பேசிக்காக தெரிஞ்சுப்போம். ஏசியில் இருக்க கேஸுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு மோட்டரை வச்சு கம்ப்ரஸர் வச்சு பம்ப் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கூலிங் ஆகிடும். இதுதான் அதோட தன்மையில் ஒரு பேசிக்கான விஷயம். இது நார்மல் நம்ம ஏரை நம்ம பம்ப் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஆகாது, ஓகேங்களா. நம்ம அட்மாஸ்பியர் ஏரை கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஆகாது. பட் ஏசியில் இருக்க கேஸோட தன்மையில் பேசிக்கானது, அது கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஹீட் அதிகமாகும். அதே மாதிரி அதை ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கூலிங் ஆகிடும். இதுதான் அது பேசிக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆயிலோட மிக்ஸ் பண்ணும். இது இன்னொன்று பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன். இந்த மோட்ரு உள்ளே ஆயில் தனியாக கேஸ் தனியாக இருந்ததுன்னா மோட்டரில் லூப்ரிகேஷன் ஆகாமல் சீக்கிரமாக கம்ப்ரஸர்லாம் ஃபெயிலியர் ஆகும். நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னா கேஸ் லீக் ரூமுக்குள்ளே நமக்கு சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு அஃபெக்ட் ஆகுன்றனால நச்சுத்தன்மையான கேஸாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி ஃப்ளேமபிளாக இருக்கக்கூடாது. சில பிராண்ட்ஸில் ஃப்ளேமபிள் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கான ப்ராப்பரான சேஃப்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த கேஸோட பேசிக்கான தன்மைகள்லாம் பார்த்தோம். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் சிஸ்டம், ஓகேங்களா. கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பென்ஷன் வால்வு, அதுக்கப்புறம் எவாப்ரேட்டர், இந்த 4 பார்ட் இருக்கும். இந்த 4 பார்ட்டுமே பார்த்திங்கன்னா வெல்டிங் ஜாயின்ட்ஸு, ஃப்ளார்நெட் ஜாயின்ட்ஸு இதை மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை மாதிரி கனெக்ட் ஆகியிருக்க ஃப்ளார்நெட் ஜாயின்ட்ஸு, அதுக்கப்புறம் வெல்டிங் ஜாயின்ட்ஸில் மேக்ஸிமம் லீக்கேஜஸ் வரும். எதனால பார்த்திங்கன்னா வைப்ரேஷனால் அந்த கம்ப்ரஸர் அவுட்டோர் ஓடும்போது சம் ப்ராப்பரான டைட் இல்லை அப்படின்னாலும், டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு அதிகமான எதனா மூமெண்ட்டில் ஏதாச்சும் இந்த ஜாயின்ட்ஸில் இல்லை எல்போ பெண்டில் இது மாதிரி இருக்கிறதுல நம்ம வைப்ரேஷன் மூலயமா கிராக்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு உள்ளே ஒன்லி அந்த ரெஃப்ரிஜரண்ட் மட்டும்தான் இருக்கும். என்ன ரீசன்னா, நம்ம அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம காற்றுல இருக்க மாய்ச்சர் கண்டென்ட் உள்ளே லோ டெம்பரேச்சர் மெயின்ட் ஆகும்போது உள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஸ்பிளிட் ஏசிலாம் கேபிலரி டியூப், ஃப்ரிட்ஜில் கேபிலரி டியூப் தான் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. கேபிலரி டியூப்ன்றது நம்மளோட முடிய அளவுக்கு சைஸு ஹோல்ஸ் இருக்கும். அவ்வளோ சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அப்போ தான் எக்ஸ்பென்ஷன் நடக்கும், கூலிங் கிடைக்கும்ன்றதுனால டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி சின்ன டியூப்பில் ஒரு மாய்ச்சர் கண்டென்ட் உள்ளே போச்சு அப்படின்னா அந்த லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற லொக்கேஷனில் ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ கேஸ் சர்க்குலேஷன் நடக்காது. அதனால் கூலிங் ப்ராப்பராக நமக்கு கிடைக்காது, ஓகேங்களா. சோக் ஆகிடும். அந்த ரீசன்னால் நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு வேக்யூம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை கேஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஜாயின்ஸில் நமக்கு லீக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆயில் ட்ரேஸ் இருக்கும். அதாவது ட்ரையாக இருக்கிற பைப்பில் ஜாயின்ஸ்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆயில் ட்ரேஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆயிலும் கேஸும் மிக்சப் ஆகிருக்கும். அப்போ மிக்சப் ஆகிட்டு வெளியே வரும்போது நம்ம அந்த ஆயில் பார்த்திங்கன்னா லீக்கான இடத்துல இருக்கும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த இடத்துல கேஸ் லீக் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் இருந்ததுன்னா ஓகே, இல்லை எல்லா கேஸும் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம N2 நைட்ரஜன் கேஸை கொடுத்து தான் பார்க்கணும். அந்த ப்ரெஷர் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து, டிசைனை பொறுத்து, இப்போது ஒரு 100 PSI நைட்ரஜனை கொடுத்து அந்த ஆயில் ட்ரேஸ் இருக்கணும், அந்த வெல்டிங் ஜாயின்ஸ் இருக்கணும், எல்லாமே இது மாதிரி சோப் சொல்யூஷன் போட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பபுள்ஸ் வரும். அதை வச்சு லீக் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெல்ட் பண்ணுவாங்க. வெல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணி லீக் அரெஸ்ட் ஆகிடுச்சா இல்லை வேறு எங்கன்னா லீக் இருக்கான்றதை ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு 24 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ணோம்னா அந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகாமல் இருந்தால் ஓகே, லீக் எங்கேயும் இல்லை, ஹோல்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கான ப்ரெஷர் ஹோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வேக்யூம் கேஸ் சார்ஜிங் பண்ணிவிட்டு நமக்கு நார்மல் ஆப்ரேஷனுக்கு வந்துடும் யூனிட்டு. இன்கேஸ் அந்த ப்ரெஷர் ஹோல்டு ஃபெயிலியர் ஆகுது, இப்போது ஒரு 100 PSI வச்சுரும், வெல்டிங்லாம் லீக் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியுமே நமக்கு டவுன் ஆகுது. இப்போ 100 PSI காலைல 10 மணிக்கு வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு பார்க்கும்போது 50 PSI தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வேறு எங்கேயோ மைனூட்டாக லீக் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா செப்பரேட்டாக இப்போ கண்டென்சர் இப்போ பெரிய யூனிட்லாம் இருக்குது, IBRFலாம் இருக்குன்னா பைப் லைன் தனியாக, எவாப்ரேஷன் அந்த AHO இல்லை இன்டோர் யூனிட்டோ அது தனியாக, அது மாதிரி அவுட்டோர் தனியாக, அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இல்லை இன்டோர் பைப்பிங் தனியாக, அவுட்டோர் தனியாக அப்படின்னு பார்க்கலாம். இதே ஸ்ப்ளிட் யூனிட்டில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இது மாதிரி பார்க்கலாம். இல்லைனா நம்ம ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி டேங்க் உள்ளே நம்ம உள்ளே
அதை ஃபுல்லாக மூழ்க வச்சோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த இடத்துல லீக் இருக்கோ உள்ளே ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏர் பபுள்ஸ் வரும் உள்ளேருந்து. நம்ம பஞ்சர் எப்படி ஏர் டியூப் வந்து உள்ளே தண்ணி உள்ளே முக்கி எப்படி செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து மைன்யூட் லீக்கெலாம் அப்படி தான் பண்ண முடியும். காயில் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இது பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து லீக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேம் அடுத்து லீக் அரெஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதில் என்னோடய ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இல்லாமல் கூலிங் வர வைக்க முடியுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃப்யூச்சரில் R&D போயிட்டுருக்கலாம், வரலாம் ஃப்யூச்சரில். பட் வந்து கேஸோட யூசேஜை கம்மி பண்ணி எப்படி ஒரு இடத்துல வந்து 10 கிலோ கேஸ் யூஸ் ஆகுதுன்னா அது ஒரு 5 கிலோ கேஸ்லேயே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியுமான்றது தான் என்னோடய ரிசர்ச் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி இந்த டியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல பஞ்சர் ஆச்சுன்னா ஆட்டோவாக இதுவாக வர மாதிரி கெமிக்கல் அது மாதிரி சில வீடியோஸும் நான் பார்க்குறேன். அது மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா கேஸ் லீக்கேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம அட்மாஸ்பியரில் வந்து இந்த கேஸோட சில தன்மையினால் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங், ஓசோனில் ஓட்ட விழுறது இது மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதுவும் அவாய்ட் ஆகும். நமக்கு எஃபிஷியன்சியும் தேவைப்படுது. ஏன்னா கூலிங் இல்லாமல் நம்ம சில இண்டஸ்ட்ரியில் இல்லை. அதனால் வந்து அதுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் என்விரான்மெண்ட்டுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.